கருத்து கணிப்பு எடுக்கிறது உண்மையிலே ஒருத்தர் கருத்து கணிப்பை எடுத்தாலுமே அது கருத்து கணிக்கவே முடியாது. நீங்க மக்களுடைய மனநிலையை நீங்க எப்படி கணிப்பீங்க? மக்களுடைய மனநிலையை கணிக்கிறதுக்கு நீங்களும் ஒரு டேபிள்ல உட்காந்து 4 செவத்துல ஏசி ரூம் போட்டு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இந்தந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது இதெல்லாம் ஓகே நீங்களா டிக் அடிச்சு ஆம் இல்லை அப்படின்னு எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லலாம். அதெல்லாம் இந்த கட்சி பிரச்சனை தீர்க்கிறதுக்கே மார்க் போட்டாலும் 0 தான். அவங்க கட்சி தலைவருடைய ஜனநாயக படத்தோடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு ஆளு மக்கள் பிரச்சனை தீர்த்துன்னு ஒரு கட்சிக்கு ஒரு பர்சன்டேஜ் போட்டு கருத்து கணிப்புன்னு ஒரு கருத்தை திருப்பி கொண்டு திணிக்கிறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் கேட்கும் போது கேட்கிறவன் கேனா இருந்தா கேட்பேல நெல் வரைக்கும். சிம்மகுரல் நவசக்தி வணக்கங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல ஒரு பிரஸ் மீட் நடந்தது. IPTS அப்படின்னு ஒரு அமைப்பு சார்பா அந்த பிரஸ் மீட் நடத்தப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா நாங்க தேர்தல் சம்பந்தமா கருத்து கணிப்பு நடத்திருக்கோம். கருத்து கணிப்பு நடத்திட்டு இதை நாங்க உங்ககிட்ட பிரஸ் மீட் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஆரம்பிச்சாங்க பிரஸ் மீட். இதுல அந்த அமைப்புடைய தலைவர் திருநாவுக்கரசு சொல்றாரு, இந்த மாதிரி கருத்து கணிப்பு வருஷம் சொல்லிட்டு வரும்போது அதுல முரண்பாடு இருக்கு. அதாவது எப்படின்னா முரண்படுறாங்க, கீழே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறாங்க. கிட்டத்தட்ட 80 தொகுதிகள்ல அதிமுக டெபாசிட் இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, எந்தெந்த தொகுதிகள்லாம் எனக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மூத்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. கேட்டதுக்கு அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன், பின்னால சொல்றேன். இந்த டேட்டாஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் எடுத்து அப்புறம் சொல்றேன். அப்புறம் சொல்றதுக்கு எதுக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு? ஏன் அது அப்புறமே சந்திக்கலாமே? பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சந்திக்க வந்தாச்சு, செய்தியாளர்கள் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. இது என்னன்னா இப்ப நம்ம ஏன் இதை பேசுறோம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு சண்டையில போய் முடிஞ்சிச்சு. சண்டைனா ஒரு வாக்குவாதத்துல போய் இவர் ஒரு பெண் செய்தியாளர் அடிக்கிறதுக்கு கையை வாங்கி போறாப்ல அப்படின்ற மாதிரியான செய்தியெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க. அவ்வளவு கோபமா செய்தியாளர்கிட்ட போய் எதிர்த்து நீங்க ஃபைட் பண்றதுக்கு ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு நினைப்பு அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த நினைச்சு வந்திருக்கேன், பேசணும்னு வந்திருக்கேன், அதை மட்டும் தான் நான் பேசுவேன். அதை தாண்டி நீ எந்த கேள்வியுமே நீ கேட்க கூடாது, சரியா? நான் சொல்றதை மட்டும் கேட்டு பூம் மாடு மாதிரி தலையை மட்டும் ஆடிட்டே இருந்தா இவங்களுக்கு எல்லாம் நல்லவங்க. செய்தியாளர்னா கேள்வி கேட்கதான் செய்வாங்க, சரியா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க. நான் வரும்போது வெள்ளக்காக்கா பறந்துச்சு அடையாறு போகிறேன் அப்படின்னா நான் கேட்கறதுக்கு நான் ஒன்றும் கேனப்பே கிடையாது. அது மாதிரி செய்தியாளர் கேள்வி 80 தொகுதியில டெபாசிட் இழக்கும்னா கேட்கதான் செய்வாங்க கேள்வி. அதுக்கான சாத்தியக்கூறுகளை சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். அப்ப இன்னைக்கு வேலை விட்டுட்டு வந்தா எல்லா பேரும் உட்காந்துருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ்னா கேள்வி கேட்கதான் செய்வோம், கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், அது யாரா இருந்தாலும் சரி. அதாவது அப்புறம் எதுக்கு செய்தியாளர் சந்திப்பு? செய்தியாளர்கள் சந்திச்சா நீங்க சொல்றதை மட்டுமே செய்தியாளர்கள் கேட்டுக்கிட்டே இருந்துகிட்டு பூம்பு மாடு மாதிரி இப்படியே தலையாடிட்டே இருக்கிறதுக்கு பேர் செய்தியாளர் சந்திப்பு கிடையாது. செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும், அதுதான் செய்தியாளர் சந்திப்பு. எனக்கு இதுல ஒரு என்னன்னா, எனக்கு ஏகப்பட்ட முறை அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்து அவங்க வெளியிட்ட அந்த கருத்து கணிப்புல இருந்து இது கருத்து கணிப்பே கிடையாது, முழுக்க இது கருத்து திணிப்பு மாதிரிதான் இருக்கு. இப்ப நிறைய செய்திகள் பார்த்திருப்பீங்க. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில கூட நியூஸ் தமிழ் 24/7 செய்தி போட்டிருந்தாங்க. 2 கோடி ரூபாய் பேரம், டுபாக்கோர் கருத்து கணிப்பு சிக்கிய திருநாவுக்கரசு சொல்லி போட்டாங்க. கிட்டத்தட்ட அது உண்மை மாதிரிதான் எல்லாருமே நீங்க பேசிட்டு இருக்காங்க. 2 கோடி ரூபாய் நீங்க பேரம் பண்ணீங்களா, 1 கோடி ரூபாய் பேரம் பண்ணீங்களா, இல்ல 50 லட்சம் ரூபாய் பேரம் பண்ணீங்களாங்கிறது கூடி சீக்கிரத்துல வெளியே வரக்கூடிய ஒரு தகவல், சரிங்களா? நீங்க எல்லா பக்கத்தும் கண்ணு இருக்கு. நீங்க ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டே நீங்க வாக்குவாதம் பண்ணி அப்படின்னா இப்ப உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? உங்களை காட்டு கூடுதல் அனுபவம் உள்ளவங்க, உங்களை காட்டு செய்தித்துறையில இருந்த ஒரு நாள் ஒரு மூத்தவர் வெங்கடேசன் நல்லா விசுவல்ல பார்த்து நினைக்கிறேன், அவர் கேட்கிறாப்புல, அவர் ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர். அவரை விட உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? இல்ல அவரை காட்டுல உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? நீங்க மீடியாவில பயணிச்சீங்களா, இல்ல எதை வச்சு நீங்க ஒரு கருத்து கணிப்பு புலி, புலனாய்வு புலி அப்படின்றத பேர் நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்க. லயோலா கல்லூரி மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு. முன்னாள் மாணவர்கள் எத்தனை பேர் நடத்திருக்கீங்க? அதை போட்டிருக்கீங்க உங்களோட லிஸ்ட்ல. 50 பேர் நாங்க இது பண்ணோம். கிட்டத்தட்ட 23,000 29,000 ஆட்கள் கலந்து கொண்டாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் ஏது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த கருத்து கணிப்பு எந்த தேதியில இருந்து எந்த தேதி வரைக்கும் நடத்துனீங்க? இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் களத்துக்கு போனீங்க? எந்தெந்த தொகுதிகளுக்கு போனீங்க? தமிழ்நாடு முழுக்க போனீங்களா? இப்ப நம்ம வரிசை கேட்போம். இப்ப நீங்க போனீங்கன்னு சொல்ற அந்த ஊருக்கு அங்கங்க எங்க செய்தியாளர்கள், எங்க சங்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் ரிப்போர்ட் இருக்காங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் செய்தியாளர் இருக்காங்க. அந்த செய்தியாளர்கிட்ட உங்க ஊர்ல இது மாதிரி நடந்ததா, யாருக்கிட்ட எடுத்தீங்க அப்படின்னு போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க சொல்ற யாராவது ஒருத்தரை நீங்க உண்மையிலேயே எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க எடுக்கல உண்மையிலேயே, சரியா? உண்மையிலேயே எடுத்திருந்தா அந்த பேட்டியோட சேர்த்து நீங்க ஒளிபரப்பு பண்ணுங்க. சும்மா இந்த ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுத்து இந்த லோக்கல்ல சென்னை எடுக்கிற மாதிரி எனக்கு சாதமா பேட்டி எடுத்துருவா அப்படின்றது, அதுக்கு நிறைய பேர் நானே எடுப்பேன். 2000 ரூபாய் கொடுத்தா யூடியூப்ல பசங்க கொடுத்தோம்னா நான் சொல்ற மாதிரி பேட்டி எடுத்துருவா எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. அந்த பேட்டி நான் கேட்கல. ஒவ்வொரு தொகுதியா போய் நீங்க சொன்னீங்க எல்லா அதிமுக டெபாசிட் இருக்குதுங்க. 2வது, இந்த நாம் தமிழர் கட்சி நீங்க உள்ளே கொண்டு வரல.
நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு இளைஞர்களுடைய இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க என்ன கலாய் பண்ணீங்க. ரெண்டாவது பட்சம் இன்னும் வந்து திமுகவோட கூட்டணியில் இன்னும் யாரெல்லாம் வர போறாங்க, இந்த கூட்டணி எல்லாமே முடிவாயிருச்சு, அது நீங்களே பிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இல்ல விஜயோட யாராவது கூட்டணிக்கு வர போறாங்களா, அவருடைய நிலைப்பாடு என்ன? கருத்து கணிப்பு எடுக்கிறது உண்மையிலே ஒருத்தர் கருத்து கணிப்பை எடுத்தாலுமே அது கருத்து கணிக்கவே முடியாது. நீங்க மக்களுடைய மனநிலையை நீங்க எப்படி கணிப்பீங்க? மக்களுடைய மனநிலையை கணிக்கிறது நீங்களும் ஒரு டேபிள்ல உட்காந்து 4 செவத்துல ஏசி ரூம் போட்டு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இந்தந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது, இதெல்லாம் ஓகே, நீல டிக்கெட் அடிச்சு ஆம் இல்லை அப்படின்னு எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லலாம். அதெல்லாம் இந்த செய்தித்தாள்கள் மட்டும் இருந்த காலகட்டங்கள்ல கருத்து கணிப்பை போட்டு டீ கடையில உட்காந்து ஐயா காலத்துல எதிர்த்து அப்படி படிக்கும் போது அப்படியே இந்த அளவுக்கு கணிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, நீங்க கணிச்சீங்கன்னா எப்படி கணிச்சீங்க, எதன் மூலமா கணிச்சீங்க, விஷுவல் எல்லாமே நீங்க வீடியோ ஆதாரமா பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. அந்த வீடியோ ஆதாரம் நீங்க வரும்போது என்ன பண்ணணும், பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஹார்ட் டிஸ்கோட வரும். நான் கேட்கிறேன், செய்தியாளர் எல்லாருமே நாங்க கேள்வி கேட்போம். நீங்க அடுத்த முறை யாரு வந்து எங்க வந்து உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்தாலும் சரி நாங்க கேள்வி கேட்போம். வரும்போது நீங்க ஆதாரத்தோட வந்துடணும், அந்த ஹார்ட் டிஸ்கோட வந்துடணும். இல்ல நீங்க எத்தனை பேர்கிட்ட பேட்டி எடுத்தீங்களோ அத்தனை பேர் பேட்டிங்க இருக்கு, விருப்பப்பட்டவங்க போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து வச்சிடணும். நாங்க விருப்பப்பட்டவங்க நாங்க வந்து போட்டு பார்த்துக்கலாம். எதுவுமே சொல்லாம விருப்பப்பட்டவங்க வந்து நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு வந்து நீங்க பாட்டுக்கு நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும், நான் சொல்றதா உண்மை, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலு அப்படின்னு நீங்க வந்து பேசுறீங்கன்னா அதை கேட்கறதுக்கு செய்தியாளர் ஆள் கிடையாது. உங்களுடைய கூட இருக்கிறவங்க வேணா கேட்கலாம், கட்சியோடைய ஆட்கள் கேட்கலாம், இவங்க கேட்கலாம், ஆனா நாங்க கேட்க மாட்டோம். சரிங்களா? இன்னொன்னு, மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்துல திமுக வந்து 25.3% இருக்கான், தாவேகா வந்து 24.7% இருக்கான். நான் என்ன கேட்கிறேன், மக்கள் பிரச்சனையை தீர்க்கும் கட்சியா யாரு? தாவேகா. கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல எத்தனை மக்கள் பிரச்சனை தீர்த்தாங்க, இல்ல எத்தனை மக்கள் பிரச்சனைக்காக போராடினாங்க? நான் கேட்கிறேன், மக்கள் பிரச்சனையை தீர்க்கலாம் வேணாம், மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்குமா முதல்ல கட்சி? அப்ப இதுல என்ன தெரியுது, முழுக்க முழுக்க தாவேக்காவை முன்னிறுத்தி தாவேக்கா தான் பெரிய ஆணி கொடுங்க போது, தாவேக்கா தான் அப்படிங்கிறதுலதான் எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகம் வருது. என்னன்னா, நீங்க நியூஸ் தமிழ்ல செய்தி வெளியிட மாதிரி 2 கோடி ரூபாய் பேரம் டுபாக்கோர் கருத்து கணிப்பு வெளியீடு அப்படின்னு. அப்ப உண்மையிலேயே எங்களுக்கு அது டுபாக்கோர் கருத்து கணிப்பா தான் பார்க்க தோணுது. டுபாக்கோர் கருத்து கணிப்பு தான் கிட்டத்தட்ட. ஏன்னா நீங்க மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல தாவேக்காவுக்கு கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, இது ஊருக்கே தெரியும் எந்த மக்கள் பிரச்சனையை தீர்த்துச்சு, எந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடிச்சு. இதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, கருத்து கணிப்பே வேணாம். அந்த இத்தனை மக்கள் பிரச்சனை தீர்த்துச்சுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். கருத்து கணிப்பு சதவீதம் இதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. சொல்ற மாதிரி செவிலியர்கள் பிரச்சனைக்கு விஜய் வந்து போராடினாரு, பொதுச் செயலாளர் வந்து ரோட்ல போராடினாரு, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு வந்தாரு, ஆசிரியர்களுடைய போராட்டத்துக்கு வந்தாரு, ஏதோ ஒரு போராட்டங்கள் மக்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள். இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி நடந்த ஆணவ படுகொலையை கண்டிச்சு தாவேகா சார்பா போராட்டம் பண்ணாங்க, மக்களுடைய பிரச்சனையை தட்டி கேட்டாங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு ஒரு பிரச்சனைக்கு குரல் கிடையாது. 24.7%. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? போற போக்குல சொல்லி விட்டோன்னு இந்த பூம்பு மாடு தலையாடிக்க போறோம், அந்த மாதிரி இங்க எல்லாம் யாரும் செய்தியாளர்கள் யாரும் ஆட்ட மாட்டாங்க, கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நான் சொல்றேன், இது போன்ற ஆட்கள்லாம் நிறைய வந்து அந்த இதுல கொடுத்துருக்காங்க கருத்து கணிப்புல. இதெல்லாம் வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். படிக்கிறீங்க இந்த ஐபிடிஎஸ், அதாவது என்ன, இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு, தேர்தல் வியூக நிபுணர். இவர் வந்து தேர்தல் வியூக நிபுணர் அப்படின்னு இவருக்கு பேரை வச்சுக்கிட்டாரு. இவர் தேர்தல் வியூக நிபுணர்னா அப்ப தேர்தல் வியூக நிபுணர்கள்லாம் யாரு? நான் உங்களுக்கு இந்த தேர்தல் வியூக நிபுணர்ன்றா அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு, பெரிய கட்சிக்கு நீங்க தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுத்தீங்க? நீங்க எந்த தேர்தல் ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் அசிஸ்டன்ட் ஆகலாம் பார்த்தீங்களா? தேர்தல் வியூக நிபுணர் நீங்களே உங்களுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு தனிப்பட்ட ஆதாயத்துக்கு ஒரு கட்சி கிட்ட போய் நீங்க ஒரு வந்து அப்ரோச் பண்ணி இந்த பேரம் பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்துறது, உங்களுடைய கம்பெனி பயன்படுத்துறது, இந்த முன்னாள் மாணவர்களை வச்சு பயன்படுத்துறது, இதெல்லாம் ஆதாரத்தோட காட்டின ஓகே. இதெல்லாம் ஒரு அப்பட்டமான கண்துடைப்பு நாடகம், இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னு கேளுங்க, எங்க பத்திரிகையாளர் சங்கத்துல இருந்து நாங்க இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் செய்தியாளர் இருக்காங்க, சங்கத்துல இருக்கக்கூடிய நிர்வாக ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஏரியா ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஏரியா ரிப்போர்ட்ஸ் சொல்லி இதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்குன்னு தனியா ஒரு கட்டமைப்பு இருக்கு, வடிவமைப்பு இருக்கு. நீங்க அப்பவுமே நீங்க வந்து ஓரளவு நம்மளுடைய அனுமானத்தை தான் சொல்ல முடியும். மக்களுடைய கருத்து அப்படியே கணிச்சு நீங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லிட முடியாது. சரிங்களா? அது ஒரு அனுமானம், அவ்வளவுதான். அனுமானத்துல வேணா சொல்லலாம், மக்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கறாங்க, அதிருப்தியில சொல்லலாம். நீங்க உடனே எடுத்த உடனே இவர் பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளர், இவர் சொல்லிட்டாரு அதிமுகவுக்கு 80 இடத்துல டெபாசிட் இழக்குமா, இவர் தான் போய் பார்த்தாரு. அதிமுக 80 இடத்துல டெபாசிட் இழக்கும் போது ஆளுங்கட்சி மேல மக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்கிறாங்க, மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 5000 ரூபாய் காசு வாங்கிட்டு ஊருக்குள்ள நோட்டீஸ் கிழிச்சிட்டு இருக்காங்க. தினந்தோறும் சோசியல் மீடியால பாக்குறோம். தினந்தோறும் கற்பழிப்பு, தினந்தோறும் கொலை, எங்க பார்த்தாலும் இப்போ தாலி இருக்கிறது, செயின் இருக்கிறது, கொள்ளையடிக்கிறது, இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கருத்து கணிப்புல வரலையா? இவர் ஏதோ ஒரு கருத்து கணிப்பு வச்சுட்டாராம். முழுக்க இந்த கருத்து கணிப்பு என்பது பொய்யான ஒரு தகவல். இது வந்து நியூஸ் தமிழ் செய்தியில வெளிவந்தது போல 2 கோடியோ 1 கோடியோ 50 லட்சமோ பேரத்தோட திட்டமிட்டு வந்து தாவேக்காவை முன்னிறுத்தணும், அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும், என்னமோ அதிமுகவுக்கு தாவேக்காவை போட்டிங்கிற மாதிரி.
நேத்து பேஞ்ச மழையில முளைக்கவே இல்லாத காளான்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு தலைவரே அப்படித்தான் இருக்காரு. அவங்க அதாவது எப்படின்னா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியங்க, எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்துல எத்தனை சதவீதம் கேட்டா தாவேகாவுக்கு 24%. அதுக்கு பின்னாலதான் அதிமுக இருக்கும். அப்ப இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கடுப்பு வருதா வரலையா? மக்கள் பிரச்சனை கட்சி பிரச்சனை தீர்க்கிறதுக்கே மார்க் போட்டாலும் 0 தான். அவங்க கட்சி தலைவருடைய ஜனநாயக படத்தோடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு ஆளு மக்கள் பிரச்சனை தீர்த்துச்சுன்னு ஒரு கட்சிக்கு ஒரு பெர்சன்டேஜ் போட்டு கருத்து கணிப்புன்னு ஒரு கருத்தை திருப்பி கொண்டு வந்து திணிக்கிறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் கேட்கும்போது கேட்கிறவன் கேனையா இருந்தா கேட்பேல நெய் வடிக்கும். நான் இப்பவும் சொல்றேன், இனிமே யாராவது வந்து இந்த கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு அப்படின்னு யாராவது வந்து இங்க பிரஸ் கிளப்ல வந்து உட்கார்ந்தா இது போன்ற ஆட்களில் துபாக்கூர் ஆட்கள்லாம் வந்து இங்க வந்து உட்கார்ந்து இந்த பேரம் பேசிட்டு வந்து இங்க இந்த கருத்து திணிப்பு கொண்டு வந்தா இந்த தேர்தல் காலங்கள்ல நிச்சயமா நாங்க கேள்வி கேட்போம். செய்தியாளர்கள் இல்ல இந்த தடவையாவது அந்த அந்த பெண்மணியும் அந்த அண்ணன் ரிப்போர்ட்டர் வெங்கடேஷ் அவர்களும் சாதனை விட்டாங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய பிரஸ் மீட்ல ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து கேள்வி கேட்போம். அத்தனை பேரும் கேள்வி கேட்போம். அத்தனை கேள்விக்கு பதில் சொல்லாதான் வெளியே விடுவோம். நீங்க அந்த பிரஸ் மீட்டை புறக்கணிச்சுட்டு போறது, இந்த கேள்வி கேட்டோம்னா ஆகா நமக்கு பயந்து கடையை அடைச்சிட்டு போறான்னு பாரு, இல்லைன்னா நம்ம கடையை வைப்போம், அந்த கதையெல்லாம் ஆகாது. எந்த சீட்டை கொண்டு வந்து நீங்க ஆவணம் இருக்கு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை காட்டும் போது நாங்க அந்த டேட்டாவை கூட நான் பார்க்க மாட்டோம். அந்த டேட்டாவை நான் கூட தான் 10 A4 சீட்டை டேட்டா ரெடி கொண்டு வந்து கொடுப்பேன். அதிமுக முன்னிலையே பாருங்க, ஆளுங்கட்சி மீது அதிருப்தியை பாருங்க, தாவேக்காவோட கலசீலத்தை பாருங்க, நாம் தமிழருடைய 3வது பாருங்க, நான் கூட தான் சொல்லுவேன். இது என்ன A4 சீட்டா? இது யாரு வேணா சொல்லலாம். நாங்க என்ன கேட்கிறோம், மக்களிடம் போய் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது கூட ஆதாரம் என்ன, எத்தனை பேர் போனீங்க, எத்தனாம் தேதி போனீங்க, எத்தனாம் தேதியில இருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் இந்த கருத்து கணிப்பை எடுத்தீங்க, இந்த ஆதாரங்களுக்கு வேணும். இந்த ஆதாரத்தை கொடுத்துட்டு அதுக்கான ஹார்ட் டிஸ்கை கொண்டு வந்து டேபிள் வைங்க. செய்தியாளர்கள் விருப்பப்பட்டால் இந்த ஹார்ட் டிஸ்க்ல நாங்க சொல்றது உண்மையா பொய்யா மக்களுடைய கருத்து கணிப்பை நீங்க எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வெளிப்படை தன்மையோட நீங்க ஒரு கருத்து கணிப்பு வச்சீங்கன்னா ஓகேப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இது டுபாக்கூர் கருத்து கணிப்பு, இது டுபாக்கூர், இது கருத்து கணிப்பு இல்ல, இது கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான டுபாக்கூர் அமைப்புகள்லாம் நிறைய வரும். அது மாதிரி இந்த புதிய புதிய கட்சிகள் முளைச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் தங்களுடைய ஆதாயத்துக்காகவும் இந்த நிறுவனங்கள், இந்த டுபாக்கூர் நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள்லாம் வந்து தங்களுடைய ஆதாயத்துக்காக அந்த கட்சிட்டு போய் உங்களுக்கு சாதகமா நாங்க வெளியிடணும் அப்படின்னு இது போன்ற விஷயங்கள், வித்தைகள், குரல் வித்தைகள்லாம் நடக்கும். ஆனா இனி வரும் காலங்கள்ல நீங்க செய்தியாளர்கள் இன்னைக்கு எழுத்து சண்டை போட்டு கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க இருக்கீங்க. நாங்க யாரும் முட்டாள் கிடையாது, கேள்வி கேட்கதான் செய்வோம். செய்தியாளர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புனா நீங்க பேசுறதுக்கு மட்டுமே பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது, செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு. அதனால இனி யார் வந்தாலும் சரி அதுக்கு தயாராவாங்க. பிரஸ் கிளப்ல போய் நம்ம 5000 பணத்தை கட்டிட்டோம், யார் வேணா பிரஸ் மீட் கொடுக்கலாம், அது கொடுத்துட்டு நம்ம என்ன வேணாலும் நினைச்சது சொல்லிட்டு வரலாம், யாரும் கேட்க மாட்டாங்களா? கிடையாது. நீங்க வாங்க, இனி வரக்கூடிய காலத்துல யாராவது கருத்து கணிப்பு எடுத்துட்டு வாங்க, தரமான கேள்விகள்லாம் ரெடியா இருக்கு, நாங்க வந்து கேட்போம். முடிஞ்சா உங்களுடைய உண்மையான கருத்து கணிப்பு என்னன்றதை நீங்க பேசி அதை காட்டிட்டு போங்க.